ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு, நம்ம சேரன் கிட்ட போயிட்டு, "அண்ணன் என்ன வானத்துக்கு பிடிக்கலையா அண்ணன்? ஏன்னு என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. எப்போ பாரு என்னை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வானத்தி பேசுறது எதையும் பெருசாக எடுத்துக்காதப்பா." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைண்ணே, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கூடாதான் பார்க்குறேன். ஆனால் அவங்க ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கண்ணே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சோழன் கேட்ட உடனே நேராக பாண்டிக்கிட்ட போயிட்டு, "என்னடா நினச்சிட்டு இருக்கா வானதி? நிலாவோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. நிலா எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரா? அதோடு நிற்க சொல்லு. தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிற வேலை அவளை வச்சுக்க வேண்டான்னு சொல்லி வச்சிரு." அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, "இதுக்கே இவன் இவ்வளோ கோவப்படுறானே, இன்னும் அவள் சொல்லிட்டு போன விஷயத்த இவங்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், 2 வீட்டுக்கு போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவான். அதுக்கு பேசாமல் நம்ம அமைதியாகவே இருக்கிறதா எல்லாத்தோட மேல்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. "என்ன, அந்த வீட்டில் சொல்லிட்டியா? நாளைக்கு நிச்சயம் பண்ண வருவாங்கல்ல?" அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, "எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டுமா, கண்டிப்பாக நாளைக்கு நிச்சயம் பண்ணுறதுக்காக வருவாங்க." அப்படின்ற மாதிரி வானதி சொல்கிறாங்க. நிச்சயத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பாண்டி வராதனால நிச்சயமே நெட்டு போயிடுது. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.